ஸ்டூடெண்ட்ஸ், குட் மார்னிங் டு ஆல். லாஸ்ட் கிளாஸ் கண்டினியூவாக நம்ம இப்போ கிளாஸ் பார்க்க போகிறோம். நம்ம பார்க்கக்கூடிய ஹெட்டிங் வந்து மியூட்டேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது. மியூட்டேஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திடீர் மாற்றம்னு சொல்லுவாங்க. திடீர் மாற்றம் அல்லது திடீர்னு ஏற்படக்கூடிய ஒரு சேஞ்சஸ் எதில் அதாவது சடன் சேஞ்சுன்னு சொல்லலாம். எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய குரோமோசோம் இருப்பாருங்க. அந்த குரோமோசோமில் இருக்கக்கூடிய டிஎன்ஏல அங்கே இருக்கக்கூடிய ஃபேஸ் பேர் இருக்கும். ஃபேஸ் பேர் அப்படி சொல்லிச்சுன்னா அங்கே ஒரு நைட்ரஜன் ஃபேஸ் பேர் சொல்லக்கூடியது வந்து அடினின், குவானின், தைமின், சைட்டோசின் இருக்கும் ஃபேஸ் பேர். அந்த ஃபேஸ் பேரில் நார்மலாக இருக்கக்கூடிய ஃபேஸ் பேரில் ஏதாவது ஒரு ஃபேஸ் பேர் வந்து சேஞ்ச் ஆகும், திடீர்னு சேஞ்ச் ஆகிடும். அப்படி சேஞ்ச் ஆகிடுச்சுன்னா அந்த குரோமோசோமுடைய கேரக்டர் சேஞ்ச் ஆகும். அது மூலம் உருவாக்கக்கூடிய உயிரினங்கள்லேயும் சில வேரியேஷனை பார்க்கலாம். அப்போது ஒரு வேரியேஷன்னா என்னது? வேரியேஷனாக ஒரு வேறுபாடு. அந்த வேறுபாடு ஏற்பட காரணம் மியூட்டேஷன். அந்த மியூட்டேஷன்னா சடன் சேஞ்ச் அப்படி சொல்லக்கூடியது. பாருங்கள், ஜெனட்டிக் வேரியேஷன்னா மரபில் ஏற்படக்கூடிய வேறுபாடுகள் அவங்க இண்டிவிஜுவல் ப்ரொவைட்ஸ் த ரா மெட்டீரியல் ஃபார் த அல்டிமேட் சோர்ஸ் ஆஃப் எவல்யூஷனரி சேஞ்சஸ். எவல்யூஷனரி சேஞ்சஸ்னால் பரிணாமத்தில் ஏற்படக்கூடிய மாற்றம் இல்லை ஜெனட்டிக் வேரியேஷன், அதாவது மரபு வேறுபாடு. இது ரெண்டுக்குமே காரணம் மியூட்டேஷன் தான். அப்போ இந்த மியூட்டேஷன் சொல்லக்கூடிய வந்து நம்ம உடம்புல இருக்கக்கூடிய டிஎன்ஏ வந்து நார்மலாக இருக்குது. அந்த நார்மலாக டிஎன்ஏ இருக்கக்கூடிய ஃபேஸ் பேர் வந்து திடீர்னு சேஞ்ச் ஆகுது. அது இருக்கக்கூடிய ஃபேஸ் பேர் திடீர்னு சேஞ்ச் ஆச்சுன்னா கண்டிப்பாக நம்மளுடைய ஆஃப்ஸ்பிரிங்களுடைய கேரக்டர் மாறுபடும். அப்படி மாறுபட்டோம்னா நம்முடைய பரிணாமத்துலேயும் மாற்றங்கள் ஏற்படுது. நம்ம நெக்ஸ்ட்டு பரிமாணம், அப்போ நெக்ஸ்ட் பரிமாண வளர்ச்சியில் வந்து ஒரு மாற்றத்தை உருவாக்குவது எதுனா அது மியூட்டேஷன் சொல்கிறாங்க. அது காரணம் பாருங்களேன். மியூட்டேஷன் மட்டும் கிடையாது, மியூட்டேஷன் அண்டு ரீகாம்பினேஷன். நல்லா கற்றுங்க, ரீகாம்பினேஷன். இந்த ரெண்டு ப்ராசஸ் தான். இது ரெண்டு தான் ப்ராசஸ். மியூட்டேஷன்றது சடன் சேஞ்ச், திடீர்னு நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய மாற்றங்கள், நம்மளுடைய டிஎன்ஏ ஏற்படக்கூடிய மாற்றங்கள். ரீகாம்பினேஷன்னா ரெண்டு புதிய நியூ ஜீன் வந்து சேருவது, ஒன்று சேருவது. அப்போ மியூட்டேஷன் அண்டு ரீகாம்பினேஷன் ஆர் த டூ மேஜர் ப்ராசஸ் ஆஃப் ரெஸ்பான்ஸ் ஃபார் த ஜெனட்டிக் வேரியேஷன். அப்போ மரபியல் ஏற்படக்கூடிய வேறுபாடுகளுக்கு காரணமே ரெண்டு தான். ஒன்று மியூட்டேஷன், இன்னொன்று ரீகாம்பினேஷன். இது வந்து ஒரு 2 மார்க் அது 1 மார்க் கேட்பாங்க, கண்டிப்பாக கேட்பாங்க. அப்போ நம்முடைய ஜெனட்டிக் வேரியேஷன் நம்மளுக்கும் கிடையாது, பொதுவாக உயிரினங்களில் வந்து ஒரு ஜெனட்டிக் வேரியேஷன் ஏற்பட காரணம் என்னன்னு கேட்டால் அதுக்கு மியூட்டேஷன் சொல்லக்கூடிய திடீர் மாற்றமும் ரீகாம்பினேஷன் சொல்லக்கூடிய மறு சேர்க்கையும், இது ரெண்டு மட்டும்தான் காரணம் அப்படி சொல்லிடுறாங்க. இப்போ பாருங்க, ஏ சடன் சேஞ்ச் in the genetic material of an organism is called mutation. இது ஒரு 2 மார்க் கொஸ்டின். இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சடன் சேஞ்ச் இன் த ஜெனட்டிக் மெட்டீரியல், திடீர்னு ஒரு ஜெனட்டிக் மெட்டீரியல், அதாவது ஒரு உயிரினங்களில் ஆஃப் அன் ஆர்கானிசம், ஒரு உயிரினத்தில் திடீர்னு ஜெனட்டிக் மெட்டீரியல் ஒரு மாற்றம் ஏற்பட்டால் அதை சடன் சேஞ்ச் இன் த ஜெனட்டிக் மெட்டீரியல். ஒரு உயிரினத்துடைய ஜெனட்டிக் மெட்டீரியலில் திடீர்னு ஒரு மாற்றம் ஏற்பட்டால் அதுக்கு பேர் தான் திடீர் மாற்றம் என்று பெயர். இது 2 மார்க் கொஸ்டின். இங்கே வந்து 2 மார்க் கேட்பாங்க. வாட் இஸ் மியூட்டேஷன் அப்படின்னு கேட்கலாம். அப்படி இல்லை டிஃபைன் மியூட்டேஷன் கேட்டாங்கன்னா, சடன் சேஞ்ச் இன் த ஜெனட்டிக் மெட்டீரியல் ஆஃப் அன் ஆர்கானிசம் இஸ் கால்டு மியூட்டேஷன். ஒரு உயிரினத்தில் திடீர்னு ஒரு மாற்றம் ஏற்பட்டால் அதுக்கு பேர் திடீர் மாற்றம், அதோட ஜெனட்டிக் மெட்டீரியல் ஏற்பட்டால் அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா? அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, The term mutation was introduced by Hugo de Vries. இந்த மியூட்டேஷன் சொல்லக்கூடிய வேர்டை வந்து ஃபஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் பேர் வந்து ஹியூகோ டி விரீஸ் சொல்லக்கூடிய ஒரு சயின்டிஸ்ட். ஹியூகோ டி விரீஸ் இவர் வந்து 1901 வந்து while he has studying on the plant இவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மியூட்டேஷன் வேர்டை இவர் தான் ஃபஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணார். எப்போன்னா 1901 இவர் ஒரு பிளான் எடுத்து ஸ்டடி பண்ணார். ஈவினிங், அதாவது பாருங்கள், ஈவினிங் பிரைம்போஸ் சொல்லக்கூடிய ஒரு தாவரம். அந்த தாவரத்துடைய பேர் வந்து ஈனோதீரா லா மார்க்கியானா. ஹியூகோ டி விரீஸ் சொல்லக்கூடிய சயின்டிஸ்ட்
அவருடைய எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக எடுத்துக்கொண்டப்பட்ட தாவரத்தின் நேம் என்னன்னு உண்மை கேட்பாங்க. அவர் எடுத்துக்கொண்ட தாவரத்தின் நேம் வந்து ஈனோதீரா லா மார்க்கியானா. ஈனோதீரா லா மார்க்கியானா சொல்லக்கூடிய ஒரு பிளான்ட்ஸ். அதை தாவரத்தை தமிழில் சொன்னால் ஈவினிங் பிரேம்ரோஸ் சொல்லலாம். ஈவினிங் பிரேம்ரோஸ் அதாவது ஈவினிங் பிரேம்ரோஸ்னால் அந்தி பிரேம்ரோஸ். அந்தின மாலை புழுன்றாங்க இல்லையா, அது அந்தி பிரேம்ரோஸ் அந்த தாவரத்துடைய தமிழில் பேர். அது வந்து சயின்டிஃபிக் நேம் வந்து ஈனோதீரா லா மார்க்கியானா. ஓகேங்களா. அண்டு ப்ரொப்போஸ்டு மீடியேஷன் தியரி. அப்போ இவர் வந்து 1901 ஈனோதீரா லா மார்க்கியான்னு சொல்லக்கூடிய ஒரு பிளானை எடுத்து ஆய்வு செய்து அதுக்காக பிறகு தான் மீடியேஷன் தியரியை வெளிப்படுத்தியிருக்காரு. அப்படி பண்ணும்போது அவர் என்ன சொல்கிறான்னு பார்ப்போம். பாருங்கள், தேர் ஆர் டூ பாருங்கள் தேர் ஆர் டூ பிராட் டைப்ஸ் ஆஃப், அதாவது டைப்ஸ் ஆஃப் சேஞ்சஸ் இன் த ஜெனட்டிக் மெட்டீரியல். அங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு மாற்றங்கள் ஏற்படுது. தே ஆர் பாயிண்ட் மீடியேஷன். அதில் வந்து 2 டைப் இருந்தான். 2 டைப் ஆஃப் மீடியேஷன் இருக்குது. ஒரு மீடியேஷன் வந்து பாயிண்ட் மீடியேஷன் சொல்கிறான், இன்னொன்று வந்து குரோமோசோம் மீடியேஷன். அப்போ மீடியேஷன் டைப்ஸ் கேட்பாங்க, 2 மார்க்கில் கேட்கலாம். அப்படி கேட்டாங்கன்னா பாயிண்ட் மீடியேஷன், இன்னொன்று வந்து குரோமோசோம் மீடியேஷன். பாயிண்ட் மீடியேஷனாக என்னென்னு பார்க்க போகிறோம், அடுத்து குரோமோசோம் மீடியேஷன் என்னென்னு பார்க்குறோம். பாருங்கள், the mutational events that take place within the individual genes are called gene mutation or point mutation. என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டிஎன்ஏல ஒரு ஜீனில் மட்டும், ஏன்னா ஒரு டிஎன்ஏல வந்து நிறைய நம்பர் ஆஃப் ஜீன் இருக்கும். அந்த நம்பர் ஆஃப் ஜீனில் ஒரு ஜீனில் மட்டும் மியூட்டேஷன் திடீர் மாற்றம் ஏற்பட்டுச்சுன்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு நல்லா கவனிங்க. இந்த மியூட்டேஷன் ஈவெண்ட்ஸ் தட் டேக் பிளேஸ் வித்தின் ஏ இண்டிவிஜுவல் ஜீன். இண்டிவிஜுவலாக ஒரு ஜீனில் மட்டும் கால் ஜீன். அதாவது குரோமோசோமில் எவ்வளோ ஜீன் இருக்கலாம், நிறைய நம்பர் ஆஃப் ஜீன் இருக்கலாம். குரோமோசோமில் நம்பர் ஆஃப் ஜீன் இருந்தால் கூட ஒரு ஜீனில் மட்டும் மியூட்டேஷன் சொல்லக்கூடிய திடீர் மாற்றம் ஏற்பட்டுச்சுன்னா அதுக்கு பேர் பாயிண்ட் மியூட்டேஷன். ஏன்னா ஒரு ஜீனில் மட்டும் ஏற்படுது, அதான் பாயிண்ட், ஒரு புள்ளியில் ஏற்படுதுன்றாங்க. வேறஸ் த சேஞ்சஸ் இப்படி ஏற்பட்டுச்சுன்னா வேறஸ் த சேஞ்சஸ் அகர் இன் ஸ்ட்ரக்சர் அண்டு நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸ் கால்டு குரோமோசோம் மியூட்டேஷன். அடுத்து என்ன சொல்ல, குரோமோசோம் மியூட்டேஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, குரோமோசோமல் மியூட்டேஷன் சொன்னால் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு குரோமோசோமில் நல்லா சொல்லுங்கள், ஒரு குரோமோசோமில் திடீர்னு ஒரு சேஞ்ச், ஒரு திடீர் மாற்றம் ஏற்பட்டு அந்த குரோமோசோமுடைய ஸ்ட்ரக்சரோ அல்லது குரோமோசோமுடைய எண்ணிக்கையும் மாற்றமாச்சுன்னா அதான் சொல்கிறாங்க பாருங்க, வேர் த சேஞ்சஸ் அகர் இன் த ஸ்ட்ரக்சர் அண்டு நம்பர் ஆஃப். இப்போ நம்ம பாயிண்ட் மியூட்டேஷனாக என்னென்னு பார்த்தோம். பாயிண்ட் மியூட்டேஷனாக என்ன, ஒரு குரோமோசோமில் நம்பர் நிறைய ஜீன் இருக்குது, அதில் ஒரு ஜீன்னா ஒரு புள்ளி, ஒரு இடத்துல கூட ஒரு ஜீனில் மட்டும் ஏற்பட்டுச்சுன்னா அதுக்கு பாயிண்ட் மியூட்டேஷன். ஒரு குரோமோசோம் மியூட்டேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குரோமோசோமுடைய ஸ்ட்ரக்சரில் ஒரு மாற்றம் ஏற்பட்டாலோ அல்லது குரோமோசோமுடைய எண்ணிக்கை அதிகமானாலோ அல்லது குறைஞ்சாலோ அதுக்கு பேர் குரோமோசோமல் மியூட்டேஷன். அது பேர் குரோமோசோமல் மியூட்டேஷன் என்று பேர். இது ரெண்டுமே 2 மார்க்ஸ். ரெண்டுமே என்னது 2 மார்க் கொஸ்டின். அடுத்து பாருங்கள், இந்த ஏஜென்ட்ஸ் விச் ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த மியூட்டேஷன் கால்டு மியூட்டாஜென்ஸ். என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த மியூட்டேஷன் ஏற்படுது பாருங்கள், இந்த திடீர் மாற்றம் ஏற்படுறதுக்கு எது காரணிகளாக இருக்கோ, அப்போ எதன் மூலம் அந்த மியூட்டேஷன் ஏற்படுதோ அதுக்கு பேர் தான் மியூட்டாஜென். இது ஒரு 1 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க. இது வந்து என்ன ஒரு 1 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க. எப்படி கேட்பாங்கன்னா, இந்த ஏஜென்ட் விச் ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த மியூட்டேஷன் கால்டு மியூட்டாஜென்ஸ். பாருங்கள், தட் இன்க்ரீஸ் த ரேட் ஆஃப் மியூட்டேஷன். மியூட்டேஷன் இன்க்ரீஸ் ஆகும். அதாவது மியூட்டேஷன் பார்த்தீங்கன்னா திடீர் மாற்றம் ஏற்பட்ட பிறகு அது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குன்றாங்க. அது வந்து செய்யும் மேலும் மேலும் அதிகமாகிட்டே இருக்கும், மேலும் அதிகமாகிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க. அது மேலும் அதிகமாகும். அதுக்கு பாருங்கள், தட் இன்க்ரீஸ் தட் ரேட் ஆஃப் மியூட்டேஷன். அதாவது இன்க்ரீஸ்னால் அந்த மாற்றம் திடீர் மாற்றம் ஏற்பட அவருடைய மியூட்டேஷனுடைய ரேட் வந்து அதிகமாகும். மியூட்டேஷன்ஸ் கேன் அகர் எய்தர் ஸ்பான்டேனியஸ்லி ஆர் இன்டியூஸ்டு. ஸ்பான்டேனியஸ்லி ஆர் இன்டியூஸ்டு சொன்னாங்கன்னா, இந்த மியூட்டேஷன் எப்படி ஏற்படுதுன்னு சொன்னால், ஸ்பான்டேனியஸ்னால் தானாகவும் ஏற்படலாம், நாமளும் ஏற்படுத்தலாம். இப்போ நம்ம குரோமோசோம் ஒரு குரோமோசோம் எடுத்துக்கிட்டு அது அந்த குரோமோசோமில் வந்து தானாக இயற்கையாகவே திடீர் மாற்றம் ஏற்படலாம். அதாவது மியூட்டேஷன்னா திடீர் மாற்றம், அதாவது இயற்கையாகவே ஒரு குரோமோசோமுடைய ஜீன் வந்து ஏதோ ஒரு சில இயற்கையினுடைய சீற்றங்கள்னால அதிகமான வெயில் நின்றாலோ இல்லை அதிகமான ஏதோ சாப்பாட்டில் கெமிக்கல் இருந்தாலோ அந்த ஜீன் இடமாய்க்கிறோம், அப்படியும் ஏற்படலாம். அல்லது நாமளாக ஏற்படுத்தலாம். அதான் சொல்கிறாங்க பாருங்களேன்,
இந்த மியூட்டேஷன்ஸ் கேன் அகர் ஸ்பான்டேனியஸ்னா ஒரு குரோமோசோம் உடைய ஜீன்களில் வந்து திடீர் மாற்றம் ஏற்படுவது வந்து எப்படி ஏற்படும்னா தானாகவும் ஏற்படலாம் அல்லது நாமளாக ஏற்படுத்தலாம் மியூட்டேஷன். இந்த ப்ரொடக்ஷன் மியூட்டேஷன்ஸ் த்ரூ த எக்ஸ்போசர் ஆஃப் மியூட்டாஜென்ஸ் கால்டு மியூட்டாஜெனிசிஸ். அவங்க என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மியூட்டேஷன், இந்த ப்ரொடக்ஷன் ஆஃப் மியூட்டேஷன் இருக்கு பாருங்க, ப்ரொடக்ஷன் ஆஃப் மியூட்டன்ஸ் ஒரு காரணி மூலமாக இந்த மியூட்டேஷனை உருவாக்கணும்னா ஒரு மியூட்டேஷனை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காரணிகள் ஒரு பொருள் மூலமாக இது உருவாக்கணும்னா அதுக்கு பேர் மியூட்டாஜெனிசிஸ் பேர். அண்ட் த ஆர்கானிசம் செட் டு பி மியூட்டனைஸ்ட். எது வந்து அந்த மியூட்டேஷன் அடையுதோ அதுக்கு பேர் வந்து அதுக்கு பேர் மியூட்டனைஸ்டு. அதுக்கு பேர் என்ன பேர்? மியூட்டனைஸ்டு அப்படின்னா மியூட்டாஜெனிசைஸ்டு அப்படின்னு சொன்னால் அது வந்து மாற்றமுற்ற உயிரினம், சடிதி மாற்றம் அடைந்த உயிரினம் என்று அழைக்கப்படுகிறது. நெக்ஸ்ட் பாருங்க, நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கணும்னா டைப்ஸ் ஆஃப் மியூட்டேஷன். என்ன பார்க்க போகிறோம்? டைப்ஸ் ஆஃப் மியூட்டேஷன். மியூட்டேஷன்னா திடீர் மாற்றம் சொன்னேன். திடீர் மாற்றத்தின் வகைகள் என்னென்னு பார்க்க போகிறோம். ஓகேங்களா? பாருங்கள், let us see the two general classes of gene mutation. என்ன சார் பண்ணது? ஜீன் மியூட்டேஷன். இங்கே வந்து 2 டைப் என்ன சொல்ல 2 வகையாக பிரிக்கலாம்னு சொல்கிறாங்க. ஒன்று வந்து பாருங்கள், மியூட்டேஷன் அஃபெக்டிங் சிங்கிள் ஃபேஸ் பேர். மியூட்டேஷன் வந்து ஒரு டிஎன்ஏல வந்து சிங்கிள் ஃபேஸ் பேர், அந்த திடீர் மாற்றம் வந்து ஒரு சிங்கிள் ஃபேஸ் பேரில் மட்டும் ஏற்பட்டால், நான் தான் சொன்னேன் ஒரு டிஎன்ஏல வந்து நம்பர் ஆஃப் ஃபேஸ் பேருக்கு ஒரு சிங்கிள் ஃபேஸ் பேரில் மட்டும் ஏற்பட்டால் அல்லது ஃபேஸ் பேரில் ஏற்பட்ட ஆஃப் டிஎன்ஏ கால்டு பாயிண்ட் மியூட்டேஷன். ஒரு டிஎன்ஏல வந்து நிறையா ஃபேஸ் பேர் இருக்கும். நிறையா ஃபேஸ் பேர்னால் எப்படி சொல்கிறது? இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஒரு டிஎன்ஏ இருக்குது. இந்த டிஎன்ஏல வந்து இங்கே வந்து ஒரு ஃபேஸ் பேர், இங்கே வந்து அடினைன் இருக்குது, இது வந்து அடினைன் டபுள் பாண்ட் தைமின். அது மாதிரி இங்கே வந்து குவானைன் ட்ரிபிள் பாண்ட் சைட்டோசின், இந்த மாதிரி ஃபேஸ் பேர் இருக்கும். இங்கே தைமின் டபுள் பாண்ட் அடினைன், இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இது ஒரு ஃபேஸ் பேர், இது ஒரு ஃபேஸ் பேர், இங்கே ஒரு 3 ஃபேஸ் பேர் போடுங்க. இதில் ஒன்றில் மட்டும் ஏற்பட்டா, இந்த ஒரு ஃபேஸ் பேரில் மட்டும் மியூட்டேஷன் ஏற்பட்டால் அதுக்கு பேர் பாயிண்ட் மியூட்டேஷன். அதுக்கு பேர் பாயிண்ட் மியூட்டேஷன் அப்படி சொல்கிறாங்க. அதான் பாருங்கள், இந்த மியூட்டேஷன் அஃபெக்டிங் சிங்கிள் ஃபேஸ் பேர், அதுக்கு பேர் பாயிண்ட் மியூட்டேஷன். அடுத்து பாருங்கள், இந்த மியூட்டேஷன் அஃபெக்டிங் நம்பர் ஆஃப் காப்பீஸ், ஸ்மால் நம்பர் ஆஃப் காப்பீஸ் ஆஃப் ஏ ஸ்மால் ரிப்பீட்டட் நியூக்ளியோடைட் சீக்வென்ஸ் வித்தின் எ ஜீன். இதில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் காப்பீஸ்னு சொல்லிட்டாங்கல்ல. பாருங்கள், இதில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மியூட்டேஷன் ஆல்டர்னேட்டிவ் நம்பர் ஆஃப் காப்பீஸ். ஆல்டர்னேட்டிவ்னா ஒரு லைனவே, ஒரு நியூக்ளியோடைட் லைனவே மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு மியூட்டேஷன், அதுக்கு பேர் தான் அது வந்து என்ன செய்யணும், ஒரு ஜீனுக்குள்ள நடக்குன்றாங்க. இங்கே வந்து ஒரு ஃபேஸ் பேரில் மட்டும் ஏற்படுது. ஆனால் இந்த மியூட்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆல்டர்னேட்டிவ் நம்பர் ஆஃப் காப்பீஸ், நிறைய ஸ்மால் ரிப்பீட்டட் நிறைய நியூக்ளியோடைட் இருக்குது, அந்த நியூக்ளியோடைட் லைனவே மாற்றி அமைக்கக்கூடிய அமைப்புன்னு சொல்கிறாங்க. அதை பற்றி தான் இந்த மாதிரிலாம் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இப்போ ஃபஸ்ட்டு வந்து நோ மியூட்டேஷன், அதை மட்டும் பாருங்கள். நோ மியூட்டேஷன்னா இங்கே ஒரு டிஎன்ஏ வந்து நார்மலாக இருக்குது. இப்போ பாருங்கள், இதுதான் டிஎன்ஏ ஸ்டாண்ட், இது ஒரு ஸ்டாண்ட், இது ஒரு 2 ஸ்டாண்ட் இருக்குது. நோ மியூட்டேஷன்னா இந்த டிஎன்ஏ ஏற்படலை. இது வந்து ஒரு விளக்கப்படம் மாதிரி, இதை நீங்கள் நல்லா பார்த்துக்கணும், கவனிக்கணும். ஓகேங்களா? இங்கே வந்து பாருங்கள், ஒயில்டு டைப் ப்ரோட்டீன் ப்ரொடியூஸ். ஒயில்டு டைப்னால் இயல்பாகவே ப்ரோட்டீன் உற்பத்தி பண்ணுவது எப்படி அப்படின்னு கொடுப்பாங்க. ஏன் அப்படின்னு சொன்னால், நம்ம டிஎன்ஏல வந்து நிறைய நம்பர் ஆஃப் ஃபேஸ் பேர் இருக்குல்ல, அதில் வந்து 3 ஃபேஸ் பேர் இணைஞ்சு ஒரு கோடன். இது பாருங்க, இங்கே தைமின் இருக்குது, இங்கே குவானைன் இருக்குது, தைமின் இருக்குது. இது வந்து ஒரு கோடான் இந்த ஸ்டாண்டில். அடுத்த பக்கத்து ஸ்டாண்டை பாருங்க, அதுலேயும் பார்த்தீங்கன்னா தைமின் சைட்டோசின் என்னது இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அடினைன் இருக்குது, அது ஒரு கோடான். இந்த 3 நியூக்ளியோடைட் சேர்ந்து ஒரு கோடான். அதுக்கடுத்து சிசிஏ, இது வந்து ஒரு கோடான். இது ஃபஸ்ட்டு ஸ்டாண்டு. இந்த ஃபஸ்ட்டு ஸ்டாண்டு வந்து 3 டேஸ்ன்னு இருக்குங்க, இங்கே வந்து 5 டேஸ் இருக்குது. இந்த 3 டேஸ்ன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுதான் அப்படி முன்னோக்கி போய்கிட்டுன்னு அர்த்தம். நம்ம டிஎன்ஏ ஸ்டாண்ட் வந்து 3 டேஸ் இருந்தால் அது அது மூவ் ஆகிட்டு இருக்கோம். அதே இந்த ஸ்டாண்டில் பாருங்கள்,
இதில் 3 days இந்த பக்கம் இருக்குது. ஓகேங்களா? இப்படி 2 ஆப்போசிட் ட்ரையாக்ஸில் மூவ் ஆகிக்கிட்டு இருக்கும். அப்படி மூவ் ஆகும் பொழுது தான் அது டபுள் ஹெலிக்ஸாக ரொட்டேட் ஆகிக்கிறோம், காயில் மாதிரி மாறிக்கிறோம். 2 ஒரே திசையில் மூவ் ஆகியிருக்காது. டிஎன்ஏ எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த டிஎன்ஏயில் வந்து 3 days, ஒரு ஸ்டாண்ட் வந்து 3 days இருக்குன்னா அதுக்கு ஆப்போசிட்டில் டைரக்ஷனில் தான் இன்னொரு ஸ்டாண்டர்ட் 3 days இருக்கும். ரெண்டுமே அப்படி ஆப்போசிட் டைரக்ஷனில் இருந்தால் கூட ஒன்று என்ன செய்யும், காயில் மாதிரி ரொட்டேட் ஆகிடும். இது வந்து ஒரு நார்மல் டிஎன்ஏ. இந்த நார்மல் டிஎன்ஏல இங்கே என்ன இருக்குன்னா தைமின் இருக்குது, குவானைன் இருக்குது, தைமின் இருக்குது. இங்கே என்ன இருக்குன்னா தைமின், சைட்டோசின், அடினைன் இருக்குது. இங்கே சைட்டோசின், அடினைன் இருக்குது. இங்கே தைமின் இருக்குது. அதே மாதிரி இங்கே ஸ்டாண்ட். இதை மட்டும் நல்லா பார்த்துங்க. இப்போ அதே மாதிரி எம்ஆர்என்ஏ ஒன்று இருக்குது. எம்ஆர்என்ஏல வந்து கோடான் வந்து இங்கே என்ன கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா UGU. அந்த யூன்றது எதாவது குறிக்குன்னா யுரேசியில் குறிக்கும். இல்லைங்களா? இங்கே பாருங்கள் இருக்குது பாருங்கள் யூனா யுரேசில், அதுக்கடுத்து குவானைன் யுரேசில், அடுத்து யுரேசில், சைட்டோசின், அடினைன். இங்கே சிசிஏன்றது வந்து சைட்டோசின், அடினைன். இங்கே யுரேசில். இந்த மாதிரி எம்ஆர்என்ஏல கோடான் இருக்குது. எம்ஆர்என்ஏன்றது சிங்கிள் ஸ்டாண்டு, டிஎன்ஏன்றது டபுள் ஸ்டாண்டு. இது வந்து நார்மலாக இருக்குது. ஓகேங்களா? இங்கே தான் டிரான்ஸ்கிரிப்ஷன் நடக்கும். டிரான்ஸ்கிரிப்ஷன்னா படிதல். அதாவது படிதல்னா ஒரு கோடான வந்து ஒரு எம்ஆர்என்ஏ வந்து அந்த டிஎன்ஏலேருந்து ஒரு கோடானை பதிவு பண்ணி செல்லும். அது வந்து பாருங்களேன், இது ஒரு கோடான்னா இது வந்து த்ரைசின்னு சொல்லக்கூடிய ஒரு புரோட்டீன் உற்பத்தி பண்ணுது. இது செரின்னு சொல்லக்கூடிய ஒரு புரோட்டீன் உற்பத்தி பண்ணுது. இது கிளைசின்னு சொல்லக்கூடிய ஒரு புரோட்டீன் உற்பத்தி பண்ணுது. அப்போ இந்த 3 ஃபேஸ் பேர் நல்லா கஷ்டவாங்க, இங்கே 3 சேர்ந்து ஒரு புரோட்டீனை உற்பத்தி பண்ணுது. இந்த 3 ஒரு கோடன், அது ஒரு புரோட்டீனை உற்பத்தி பண்ணுது. இந்த 3 ஒரு கோடன், அது இந்த மாதிரி தான் ஒவ்வொரு கோடன் 3 எதில் டிஎன்ஏ எம்ஆர்என்ஏ எடுத்துக்கிட்டாலும் சரி அல்லது டிஎன்ஏ எடுத்துக்கிட்டாலும் சரி, அது கண்டிப்பாக 3 ஃபேஸ் சேர்ந்து ஒரு கோடனாக இருந்து ஒரு புரோட்டீனை உற்பத்தி பண்ணும். இது வந்து நார்மல். அதனால தான் இதில் இந்த டிஎன்ஏல மியூட்டேஷன் ஏற்படல, அதை நோ மியூட்டேஷன் இருக்காங்க. அடுத்து நெக்ஸ்ட் பார்ப்போம். இந்த மைண்டில் வச்சுக்கிட்டு அடுத்து பார்ப்போம். பாருங்கள், அடுத்துல நம்ம என்ன பண்ணால் டிரான்சிஷன் மியூட்டேஷன். இப்போ டிரான்சிஷன் மியூட்டேஷன்னா என்னன்னு பார்க்க போகிறோம். இப்போ ஃபேஸ் பேரில் வந்து நீங்கள் அந்த நைட்ரஜன் ஃபேஸ் பாருங்கள், நைட்ரோஜனஸ் ஃபேஸ் சொல்கிறாங்க இல்லைங்களா, அதில் வந்து அடினைன் இருக்குது, குவானைன் இருக்குது, தைமின் இருக்குது, சைட்டோசின் இருக்குது. அந்த 4ஐயுமே வந்து 2 டைப்பாக பிரிக்கலாம். ஒன்று வந்து பியூரின், இன்னொன்று வந்து பைரிமிடின். பியூரின்னா என்ன, பைரிமிடின் நம்ம தெரிஞ்சுக்கிடுவோம். இப்போ பாருங்கள், பியூரின், அடுத்து வந்து பைரிமிடின். இப்போ மொத்தம் வந்து நைட்ரஸ் ஃபேஸ் பேர் வந்து நாங்கள் சொன்னேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து அடினைன், இன்னொன்று வந்து தைமின், அடுத்து குவானைன், இன்னொன்று வந்து சைட்டோசின். இந்த மாதிரி 4 இருக்கு. ஓகேங்களா? இதில் வந்து அடினைன் சொல்லக்கூடியதுக்கு ஏ கொடுத்துருப்போம். குவானைன் சொல்கிறாங்க இல்லையா, அது வந்து ஜி. இது ரெண்டுமே இந்த நைட்ரஜன் ஸ்பேஸில் 4ல் இது 2 வந்து பியூரின். ரெண்டுமே வந்து பியூரின். அடினைனும் குவானைனும், பியூரின். அடுத்து நல்லா சொல்லுவாங்க, சைட்டோசின் இருக்குல்ல, சைட்டோசினும் தைமின் சொல்லக்கூடிய இது ரெண்டுமே பைரிமிடின். இது 4 சேர்ந்தது தான் நைட்ரஜன் ஸ்பேஸ் பேர். அப்போ நைட்ரஜன் ஸ்பேஸ் பேரில் வந்து 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து பியூரின் எடுத்துக்கிட்டிங்கன்னா அடினைன், குவானைன். பைரிமின் எடுத்துக்கிட்டிங்கன்னா சைட்டோசின், தைமின். ஆனால் இது எப்படி வந்து ஃபேர் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பியூரின் இருக்கக்கூடிய அடினைனும் பைரிமின் இருக்கக்கூடிய தைமினும் ஃபேர் ஆகும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். அடினைன் டபுள் பாண்ட் தைமின். அப்போ இது ஒரு பியூரின், இது வந்து ஒரு பைரிமிடின். அதே மாதிரி இது எப்படி ஃபேர் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, குவானைன் ட்ரிபிள் பாண்ட் சைட்டோசின், இந்த மாதிரி ஃபேர் ஆகும். இதுதான் இப்படி தான் அது ஃபேஸ் பேர் வந்து அந்த டிஎன்ஏல இருக்கும். ஓகேங்களா? இதுக்கு பிறகு நம்ம என்ன பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இதை இப்போ பாருங்கள்.
இப்போ நம்ம அடுத்து என்ன ஹெட்டிங் பார்க்க போகிறோம்னா, முதல் நார்மல் பார்த்தோம். அதாவது நார்மல் அல்லது நோ மியூட்டேஷன் ஏற்படல, அந்த டிஎன்ஏ ஸ்டாண்ட் என்னென்னு பார்த்தோம். ஓகே, டிஎன்ஏ இங்கே இருக்குது, இந்த மாதிரி இருக்குது, இது எந்த இதுவும் இல்லை. இங்கே 3 கோடன், அதாவது 3 ஃபேஸ் பேர் சேர்ந்து ஒரு கோடனை வந்து ஒரு புரோட்டீன் உற்பத்தி பண்ணும். அது எம்ஆர்என்ஏ இருந்தாலும் சரி, டிஎன்ஏ இருந்தாலும் சரி, ஒரு புரோட்டீன் உற்பத்தி பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இப்போ பாருங்கள், இப்போ ஃபஸ்ட்டு வந்து அங்கே மியூட்டேஷன் ஏற்படுது ஒரு டிஎன்ஏ ஸ்டாண்டில். இங்கே பாருங்கள், இப்போ இது அங்கே நார்மலாக ஒரு டிஎன்ஏ பார்த்தோமா இல்லையா, அந்த நார்மல் டிஎன்ஏயில் இங்கே இருக்குது, அதாவது அப்படி சொல்லுங்கள், நார்மல் டிஎன்ஏ பாருங்கள். இங்கே அந்த நார்மல் டிஎன்ஏ என்ன மாற்றம் ஏற்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஸ்டாண்டை அதை இங்கே அந்த ஸ்டாண்டை இந்த ஸ்டாண்டை இங்கே பாருங்கள், ரெண்டையும் பாருங்கள், இதையும் பார்க்கணும் இதையும் பார்க்கணும். இப்போ இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா அதே டிசிடி, இங்கேயும் டிசிடி இருக்குது. அப்போ இங்கே இருக்கிறது அப்படியே இருக்குது. ஓகேங்களா, அடுத்து பார்த்தீங்கன்னா டிசிஏ இங்கே இருக்குது, இங்கே டிசிஜி இருக்குது. இப்போ என்ன ஜி இருக்குது, அப்போ இங்கே ஒரு மாற்றம் ஏற்பட்டுருச்சு. இங்கே வந்து மியூட்டேஷன் ஏற்பட்டிருக்கு. மியூட்டேஷன் ஏற்பட்டால் இங்கே என்ன இருக்குது, அடினைன் இருக்குது. அடினைன்றது என்னது, அடினின்னு சொன்னால் அது ஒரு ஃபியூரின். அதே மாதிரி அடினைனும் ஃபியூரின் தான், குவானைனும் ஃபியூரின் தான் சொன்னேன். ஓகேங்களா, அடினைன் ஃபியூரின் தான், குவானைன் ஃபியூரின் தான். அப்போ அந்த அடினைன் டெலிட் ஆச்சு, அதுக்கு பதிலாக ஒரு குவானைன் வந்திருக்கு. அப்போ ஒரு ஃபியூரின் டெலிட் ஆகிருக்கு, அதுக்கு பதிலாக மற்றொரு ஃபியூரின் வந்துச்சுன்னா அதுக்கு பேர் டிரான்சிஷன் மியூட்டேஷன், பதிலீடு, அதாவது ரீப்ளேஸ் ஆகிருக்கு. ஒரு ஃபியூரினுக்கு பதிலாக இன்னொரு ஃபியூரின் வந்திருக்கு, ஒரு ஃபியூரின் பதிலாக இன்னொரு ஃபியூரின் வந்திருக்கு. அதே கீழே பாருங்கள் என்ன கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கீழே இந்த இடத்துல பாருங்கள் தைமின் இருக்கா, தைமின்றது என்னது ஒரு பைரிமிடின், அதுக்கு பதிலாக ஒரு டி வந்திருக்கா, ஏ வந்திருக்கா, அதுக்கு பதிலாக என்னது இங்கே பாருங்கள், இங்கே எனக்கு இங்கே தைமின் இருக்குது, இங்கே சி வந்திருக்கு. அப்போ இது ஒரு பைரிமிடின், இது வந்து ஒரு பைரிமிடின். ஓகேங்களா, அப்போ இங்கே என்ன இருக்கோ அதில் வந்து திடீர் மாற்றத்தினால இந்த கோடன் அங்கே இருக்க அப்படி இருக்கணும், நார்மலாக இருக்கிறது அப்படியே இங்கே வந்திருக்கணும். அப்படி வராமல் அந்த ஃபேஸ்வலில் மட்டும் மாறுது. என்ன மாறுதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே அடினின் இருக்குது, ஆனால் அங்கே திடீர் மாற்றம் ஏற்பட்டு அந்த அடினினுக்கு பதிலாக என்ன இருக்குன்னா குவானைன் வந்திருக்கு. அப்போ அடினின்னு சொல்லக்கூடியது வந்து ஒரு பியூரின், அதே நேரத்தில் அதுக்கு பதிலாக இன்னொரு பியூரின் தான் வந்திருக்கு. இங்கே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தைமின் இருக்குது, அதுக்கு பதிலாக சைட்ஸின் இருக்குது. அப்போது ஒரு பைரிமின் பதிலாக இன்னொரு பைரிமின் இருக்குது. இதுக்கு பேர் வந்து டிரான்சிஷன் மியூட்டேஷன். அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, அதே நேரத்தில் அங்கே அடினின் இருக்கு பாருங்க, அடினினுக்கு பதிலாக தைமின் வந்தா, ஏன்னா தைமின் சொல்லக்கூடியது வந்து உனக்கு பைரிமிடின். அப்போ அடினின் ஃபஸ்ட் ஸ்டாண்டில் வருது, அடினின் இருந்துச்சா ஃபஸ்ட்டு அங்கே எதையும் பார்த்துக்கோங்க சொன்னேன். அதான் இங்கே அடினின் இருக்குது, இங்கே பாருங்கள் அதுக்கு பதிலாக தைமின் அங்கே என்ன இருக்குன்னா இங்கே நல்லா கொஞ்சம் வாங்க, இங்கே அடினின் இருக்குது, அதுக்கு பதிலாக இங்கே தைமின் வந்திருக்கு. அப்போ அடினின்னு சொல்லக்கூடியது ஒரு ஃபியூரின், ஒரு ஃபியூரினுக்கு பதிலாக ஒரு பைரிமிடினோ அல்லது ஒரு பைரிமினுக்கு பதிலாக ஒரு ஃபியூரினோ வந்தால் அதுக்கு பேர் டிரான்ஸ்வர்ஷன். டிரான்சிஷன்னா என்ன, ஒரு ஃபியூரினுக்கு பதிலாக வேறொரு ஃபியூரின் வந்தால் அல்லது ஒரு பைரிமினுக்கு பதிலாக வேறொரு பைரிமின் வந்தால் டிரான்சிஷன். டிரான்ஸ்வர்ஷன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, திடீர் மாற்றம் ஏற்பட்டு சப்போஸ் ஒரு சடன் சேஞ்ச் ஏற்பட்டுச்சுன்னா இங்கே இருக்கக்கூடிய ஃபியூரினுக்கு பதிலாக இன்னொரு பைரிமிடினோ அல்லது பைரிமினுக்கு பதிலாக ஒரு ஃபியூரினோ வந்தால் அதுக்கு பேர் டிரான்ஸ்வர்ஷன், அதுக்கு பேர் டிரான்ஸ்வர்ஷன் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாம், மெசன்ஸ், அதாவது மிஷன்ஸ் மியூட்டேஷன் சொல்லக்கூடியது. மிஷன்ஸ் மியூட்டேஷன், இந்த மியூட்டேஷன் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதே நார்மல் ஸ்டாண்டில் இருக்கக்கூடிய நார்மல் அங்கே இருக்க பார்த்தோமா இல்லையா, அதில் ஒரு சேஞ்சஸ் ஏற்படுது. இங்கே வந்து நார்மல் அங்கே வந்து சைட்டோசின் இருக்குது, அதுக்கு பிறகு தைமின் வந்து இருக்குது. இங்கே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா குவானைன் இருக்குது, அதுக்கு பிறகு என்ன இருக்குது அடினின் இருக்குது. ஓகேங்களா, அப்போ இந்த கோடன் அப்படியே சேஞ்ச் ஆகுது, கோடன் வந்து ஃபுல்லாக சேஞ்ச் ஆச்சு. அப்படி சேஞ்ச் ஆகிறதுனால இந்த கோடன் உருவாக்கக்கூடிய புரோட்டீனுக்கு பதிலாக வேறு ஒரு கோடன் உருவாகுது. ஃபஸ்ட்டு நார்மலாக இருக்கக்கூடிய கோடன் வந்து ஒரு புரோட்டீன் உற்பத்தி பண்ணும், ஆனால் இங்கே இருக்கக்கூடிய ஃபேஸ் பேர் மாறினால இது வந்து அனதர் பாருங்கவே நியூ கோடன் மூலமாக புதிய அமினோ ஆசிட்ஸ் உற்பத்தி ஆகுது, புதிய அமினோ ஆசிட்ஸ் உற்பத்தின்னு சொல்லலாம். அப்படி உருவாச்சுன்னா அதுக்கு பேர் மெசன்ஸ், அதாவது மிஷன்ஸ் மியூட்டேஷன் பேர். ஓகேங்களா, அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, நான்சென்ஸ் மியூட்டேஷன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் ஒரு அமினோ ஆசிட்ஸ் உருவாகாமல் ஸ்டாப் ஆச்சுன்னா அந்த மாதிரி மாற்றம் ஏற்பட்டு
எந்த ஒரு அமினோ ஆசிட் உருவாக ஸ்டாப் ஆச்சுன்னா அதுக்கு பேர் வந்து நான்சென்ஸ் மியூட்டேஷன். அதுக்கு பேர் நான்சென்ஸ் மியூட்டேஷன் பேர். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அடுத்த டைப் பாருங்க. அடுத்த டைப் பாருங்கள் சைலண்ட் மியூட்டேஷன் சொல்கிறாங்க இல்லையா. இதில் பாருங்கள், இந்த நியூ கோடான் என்கோட் த சேம் அமினோ ஆசிட்ஸ். இப்போ ஒரு அமினோ ஆசிட்ஸ் வந்து ஒரு கோடான் வந்து ஒரு புரோட்டீனை உருவாக்குது, இல்லை ஒரு அமினோ ஆசிட்ஸ் உருவாக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு கோடான் வந்து ஒரு புரோட்டீனையும் இல்லை ஒரு அமினோ ஆசிட்ஸ் உருவாக்குது. ஆனால் அந்த கோடான் வந்து திடீர்னு ஏற்பட்டு வேறொரு கோடானை மாறினா கூட அதே அமினோ ஆசிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணால், ஒரு கோடான் வந்து ஒரு அமினோ ஆசிட்ஸ் உருவாக்குது, ஆனால் அந்த கோடானில் ஏதோ ஒரு சடன் சேஞ்ச் ஏற்பட்டு கோடான் மாறினா கூட, லெட்டர்ஸ் மாறினா கூட அதே அமினோ ஆசிட்ஸ் உருவாக்குனா அதுக்கு பேர் தான் சைலண்ட் மியூட்டேஷன். அது பேர் சைலண்ட் மியூட்டேஷன் சொல்லிடுது. அடுத்து பாருங்கள், ஃப்ரேம் ஷிஃப்ட் மியூட்டேஷன். ஃப்ரேம் ஷிஃப்ட் மியூட்டேஷன் சொல்லக்கூடியது. இது ஃப்ரேம் ஷிஃப்ட் மியூட்டேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப முக்கியமானது. ஃப்ரேம் ஷிஃப்ட் மியூட்டேஷன் பாருங்கள், இங்கே என்ன இருக்குன்னா டிசிடி இருக்குது. இங்கே அங்கே நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த மாதிரிங்க, ஃபஸ்ட்டு இதில் பார்த்தோம்னா அந்த நார்மல் டிஎன்ஏல அங்கே இருக்கிறது அப்படி மாறி இருக்குது. இப்படி ஃப்ரேம் ஷிஃப்ட் மாறிச்சுன்னா என்னோட இருக்கக்கூடிய எல்லா கோடனுடைய லெட்டர்ஸும் மாறிட்டே வர்றதுனால நிறைய ஃபேஸ்வேர் உருவாகும். அதனுடைய ஃபுல் ரிசல்ட்டுமே என்னது சேஞ்ச் ஆகும். அப்படி சேஞ்ச் ஆச்சுன்னா அதுக்கு பேர் தான் ஃப்ரேம் ஷிஃப்ட் மியூட்டேஷன். ஃப்ரேம் ஷிஃப்ட் மியூட்டேஷன் சொல்லக்கூடியது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டெலிஷன் மியூட்டேஷன். என்னது டெலிஷன் மியூட்டேஷன். இதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கோடான் சேஞ்ச் ஆகிறதுனால அங்கே இருக்கக்கூடிய ப்ரோட்டீன் வந்து வேறு ஒரு புது ப்ரோட்டீன் உருவாக்கி பண்ணணும். சேமாக உருவாக்கினா பரவாயில்ல, புது ப்ரோட்டீன் உருவாக்கிட்டே இருக்கும். அதுக்கு பேர் டெலிஷன் மியூட்டேஷன். அதுக்கு பேர் வந்து டெலிஷன் மியூட்டேஷன் சொல்லக்கூடியது.